வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி இந்த பீட்ரூட் வச்சு ஒரு ஈஸியான கல்யாண வீட்டு இனிப்பு பச்சடி செய்வோம் வாங்க. இப்போ இதை நல்லா செத்திட்டு கழுவிட்டு கழுவிட்டு ஒரு சன்னமாக திருவி எடுத்துக்குவோம். இதேமாரி பெரிய கண்ணில் சீவாமல் இதுமாரி சின்னதாக இருக்கிறதுல நம்ம இந்த பீட்ரூட்டை செத்தி எடுத்துக்குவோம். இதேமாரி நல்லா செத்தி எடுத்துக்குவோம். நல்லா பூ போல் திருகி வச்சாச்சு. இந்த பக்குவத்துக்கு திருகி வச்சுருவோம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 25 கிராம் கிட்ட சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதே இனிப்பான பொருள் தான், அதனால் இந்த சர்க்கரை போதும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்குவோம். ரொம்பலாம் வேகணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஜீனி எல்லாத்தையுமே இதில் இப்போ போட்டுடுவோம். ஒரு ஈஸியான 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சைடிஷ் ஒன்று ரெடி ஆகிடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துப்போம். தண்ணியே ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், நம்ம ஜீனி போட்டோன்னே இலகி வந்துருச்சு. சும்மா ஒரு 2-3 பெரட்டி இந்த தண்ணி சுண்டணுன்னு இறக்கிட வேண்டியது தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இதேமாரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு அவசர காலத்துக்கு ஒரு ஈஸியான ஒரு சைடிஷாக இதை ரெடி பண்ணிடலாம். விசேஷங்கள் ஒரு 6-7 பொரியல் தொட்டுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதேமாரி நீங்களும் ஒரு ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.